அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில கெமிஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் 8th இருக்கக்கூடிய 15th லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல் கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. எல்பிஜி சிலிண்டர்களில் புரோபேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அது மனமற்ற வாயு என்பதால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதனை கண்டறிய முடியாது. மெர்காப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. இதனால் வாயு கசிவினை கண்டறிய முடியும். இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்பிஜில எல்லாம் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அதை வச்சு ஈஸியா கேஸ் லீக் ஆகுது பாருங்க, பார்த்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணி இண்டிகேட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஆனா இந்த எல்பிஜில வந்து புரோபேன் அப்படிங்கிற வாயு தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. வாயு வந்து மனமற்றதா இருக்கும். ஒருவேளை அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா கூட நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது, அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா இதை இந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்மெல் வரக்காக ஆட் பண்ணுன்றதுக்காக மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு துர்நாற்றம் தரக்கூடிய வேதிப்பொருளை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஸ்மெல் தான், அந்த மெர்காப்டன்ங்கிற ஸ்மெல் தான் லீக் ஆகும்போது நம்ம மூக்குக்கு வந்து வருது. அடுத்தது பாருங்க. சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதுகாப்பிலிருந்து பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுகிறது. சோ இருக்கிற பொருட்களை எல்லாம் நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து புக் பேக் வந்து நம்ம இதுலயே தனியா ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட அந்த காலத்து பொக்கிஷங்கள் நிறைய டெலிகிராம் நம்மளோட அந்த பல வரலாற்று சான்றா இன்னமும் கூட அருங்காட்சியகத்துல மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம கண்டினியூஸா அது எல்லாத்தையும் இத பத்தின டீடைல்ஸ் வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சிருக்கோம். டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணி சீர்கேட்டினாலும் அது வந்து வளைஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக இயற்கை வாயு இருக்கு இல்லைங்களா? சோ அந்த இதுக்குள்ள அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த இயற்கை வாயுவை வச்சு அதை வந்து இன்னுமே வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. ஒருவேளை நம்ம இந்த அளவுக்கு அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னா அது கடைசி வரைக்கும் பாதுகாப்பானதா இருக்குமான்னு கேட்டா இல்ல. சோ அந்த அருங்காட்சியகங்கள்ல பழங்கால பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இயற்கை வாயுவை பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க. உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. இது அமெரிக்காவில் மரவாயு என்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு என்றும் அழைக்கப்படுகிறது. நம்ம வந்து உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து வேற வேற நேம்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அமெரிக்கால உற்பத்தி வாயுவை மரவாயுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல உறிஞ்சு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி வாயுனா உறிஞ்சி வாயுன்னு இங்கிலாந்துலயும் மரவாயுன்னு அமெரிக்காலையும் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. சிஎன்ஜியின் சராசரி இயைபு. சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்ன, எவ்வளவு % வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மீத்தேன் 88.5 இருக்கு. ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கு. ஸோ என்னன்னா இது எல்லாமே வந்து எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல அதிக அளவு இருக்கக்கூடியது எதுனா மீத்தேன், கம்மியான அளவு இருக்கக்கூடியது எதுனா பென்டேன். அடுத்த பாக்ஸ் போயிடலாம். பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருளாக பயன்படுத்தி உள்ளனர். பல்வேறு பரப்புகளில் நீர் புகா வண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. நம்ம இப்போலாம் அந்த ஃபெவிகால், ஃபெவிகம், ஃபெவிஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது இந்த ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிச்சுனாவோ ஒட்ரக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்திலேயே ஒட்ரக் வந்து எந்த விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா கச்சா எண்ணெய் கருகருன்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருளா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விரிசல் இருக்குது, அதுக்குள்ள வந்து தண்ணி போயிடக்கூடாது அப்படின்னா நீர் புகா வண்ணம் அதை காக்கிறதுக்காகவும் இந்த கச்சா எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க. நிலக்கரி ஒரு விலைமதிக்க முடியாத பொருள் என்பதால் இது கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது. சிதைத்து வடித்தலில் 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 700 கிலோகிராம் கல்கரி, 100 லிட்டர் அம்மோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரிவாயுவை தரவல்லது. சோ நிலக்கரி வந்து இதுல நமக்கு முக்கியமான விஷயம், கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது. இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள அசாமில் மாக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது.
ஸோ ஃபர்ஸ்ட் இது 2 பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட் தான். 1859 அமெரிக்கால பென்சில்வேனியாங்கிற இடத்துல வந்து தோண்டி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் வந்து நம்ம இந்தியாவில தான், அதுவும் அசாம்ல இருக்கக்கூடிய மாக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் தோண்டி இருக்கிறாங்க. அதுவும் எந்த இயர்ல? 1867ல. அடுத்த பாக்ஸ்க்குள்ள போயிடலாம். பல்வேறு எரிபொருட்களின் கலோரி மதிப்பு. ஸோ கலோரி மதிப்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நார்மலான ஒரு ப்ரெஷர்ல ஒரு எரிபொருள் வந்து முழுமையாக எரிந்து வெளிவிடும் வெப்ப ஆற்றலின் அளவை தான் கலோரி மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுன்றது இல்ல. ஹைட்ரஜனுக்கு, மீத்தேனுக்கு, இதுக்கெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மீத்தேன் பாருங்களேன், 50,000 இருக்கு இல்லைங்களா. ஹைட்ரஜன் ஏன் தெரிஞ்சு வச்சுக்க சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலயே வந்து டாப் வந்து இதுதான். ஸோ ஹையஸ்ட் வந்து இதுல தான் இருக்கு. ஸோ அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆக்டேன் எண், சீட்டேன் எண் வேறுபாடுகள். இதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். என்னன்னா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறுபாடுகள்னு சொல்லிட்டு ஏதாவது வந்தாவோ, அல்லது பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், வேறுபாடுகள், டிஃபரன்ஸ், அல்லது வந்து யூசஸ், பயன்கள், அப்ளிகேஷன்ஸ், அதாவது பயன்படுத்தக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின், வாட் இஸ் வாட்னு கேட்கறத விட இது எங்க யூஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல இது யூஸ் ஆகுதுன்னு அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா நல்லா பாத்துக்கோங்க. ஏன் வேறுபாடு பார்க்க சொல்றேன்னா, ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இது வந்து நமக்கு அதிகமா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணாவே நம்ம வந்து என்ன ஆயிடுவோம், கொஞ்சம் வந்து மைண்ட் சேஞ்ச் ஆயிடும் இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்டேன் எண். ஆக்டேன் எண் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பெட்ரோலுக்கு. ஆக்டேன் எண் மதிப்பீடு பெட்ரோலுக்கு பயன்படுகிறது. இதுவே சீட்டேன் அப்படின்னா டீசல். ஆக்டேன்னா பெட்ரோல், சீட்டேன்னா டீசல். ஆக்டேன் இது பெட்ரோலில் உள்ள ஆக்டேனின் அளவை குறிக்க பயன்படுகிறது. சீட்டேன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருள் பற்ற வைப்பு தாமத கால அளவை குறிக்கிறது. எரிபொருள் பத்த வைக்கிறதுக்கு அந்த தாமத கால அளவு வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து இந்த சீட்டேன் எண். இந்த ஆக்டேன் எண் எப்படி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, பென்சீன் அல்லது டொலுயின் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலின் ஆக்டேன் எண்ணை அதிகரிக்க முடியும். ஸோ ஆக்டேன் எண் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பென்சீன் அல்லது டொலுயின் ஆட் பண்ணோம்னாவே நம்ம ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவே சீட்டேன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம். ஆக்டேன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பென்சீன் ஆர் டொலுவின். இதுவே சீட்டேன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அசிட்டோன். அடுத்தது பாருங்க, ஆக்டேன் எண். உயர்ந்த ஆக்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருளின் சீட்டேன் எண் குறைவாக இருக்கும். அதிக சீட்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருளின் ஆக்டேன் எண் குறைவாக இருக்கும். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று தாங்க அதிகமா இருக்க முடியும். இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். ஆக்டேன் அதிகமா இருந்துச்சுன்னா சீட்டேன் குறைவா இருக்கும், சீட்டேன் அதிகமா இருந்துச்சுன்னா ஆக்டேன் குறைவா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஹைட்ரஜன் எதிர்கால எரிபொருள். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். இந்த எரிபொருள் தூய்மையானது, ஏனெனில் இது எரியும் பொழுது நீர் மட்டுமே வெளிவரும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் தரவல்லது. மேலும் காற்றை மாசுபடுத்தாத தன்மையும் இது பெற்றுள்ளது. ஸோ எதிர்காலத்துல எரிபொருளா ஹைட்ரஜனை யூஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப 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 சுத்தமானது. மேலும் இது வந்து மிகச்சிறந்த மாற்று எரிபொருளா இருக்கும். ஏன்னா இதை எரிக்கும் பொழுது எந்த நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுவோ, எந்த டாக்ஸிக்கான எந்த ஒரு கண்டென்ட்டுமே ரிலீஸ் ஆகாது. ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. அது மட்டும் இல்ல, இது வந்து எனர்ஜி வந்து அதிகமா கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இது எரிஞ்சு முடியும் பொழுது அதிகமா வந்து ஏர் பொல்யூஷனும் இதனால உருவாகாது. சோ இத வந்து ஃபியூச்சர்ல எரிபொருளா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த சொல்லடைவுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த உயிரி வாயு பாருங்களேன், மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் கலந்தவை. இதைத்தான் உயிரி வாயு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, புக் பேக். ஸோ புக் பேக் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த லெசன்ஸ்க்கு எல்லாமே புக் பேக்னு தனியாவே ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.